சொல்லணும்னா நம்ம வந்து லலிதா திரிபுர சுந்தரி பத்தி சொல்லணும். பிகாஸ் இது ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி அந்த சித்தக்னி குண்ட சம்பூதான் அம்பாள் வந்து எழும்புற அந்த சித்தக்னி அது எப்படி எதனால அந்த விஷயம் வந்தது அப்படின்னு இப்ப திருப்பியும் ஷேர் பண்றேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் ஜஸ்ட் ஒரு கண்டினியூட்டிக்காக நான் சொல்றேன். அம்பாள் வந்து அதாவது தேவர்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அசுரர்களோட கொடுமையினால பண்டாசுரன் அவனுடைய படையாட்கள் அவன் கூட இருந்த சிஷ்யாஸ் அந்த மாதிரி அவனோட அந்த பண்டாசுரனோட குரூப் ஆஃப் பீப்புள் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா அவ எல்லாம் தேவர்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தா. அப்போ வந்து ஒரு சூழ்நிலையில மகாவிஷ்ணு, இந்திரன் இந்த மாதிரி எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அவர் வந்து கடைசியில வந்து சிவன் ஒருத்தர் தான் இதுக்கு பிராயச்சித்தம் பண்ண முடியும், இதுக்கான சொல்யூஷன் சொல்ல முடியும்னு அவர்கிட்ட போறா. அப்போ சிவன் சொல்றார், இந்த மாதிரி அம்பிகை எழுந்தருளி தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியணும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்றார். நீ இந்த மாதிரி ஒரு ஒரு சமுத்திரத்திலேயே வந்து அக்னிகுண்டமாக்கி அதுல வந்து நீங்க வந்து ஒரு தபஸ் மாதிரியான ஒரு யாகம் பண்ணணும். உங்களையே நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ற அளவுக்கு நீங்க பக்தி அதுல பண்ணி அம்பாள் அப்பதான் வந்து எழுந்தருளுவா. அந்த ஒரு சதையான ஒரு யாகத்தை பண்ணோம். அப்போ அம்பிகை எழுந்தருளுவா. அம்பிகை வந்துதான் இந்த விஷயத்த வந்து சால்வ் பண்ண முடியுங்கிற ஒரு சொல்யூஷன் இது சொல்லிடுறார். இவங்கெல்லாம் தேவர்கள் எல்லாம் கண்டிப்பா நாங்க அதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்பாடு பண்றா. ஒரு சமுத்திரமே வந்து யாக குண்டமாகுது. பல நாட்கள் அந்த யாகம் நடக்குது. ஒவ்வொருத்தரும் தன்னை மாய்ச்சிட்டு அந்த யாகத்துக்குள்ள தன்னையே மாய்ச்சிக்கிற அளவுக்கு போயிட்டா. அந்த ஒரு கை கால் எல்லாம் உடைச்சு போட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கா. ஏன்னா அவ வந்து பண்ண அந்த அசுரர்கள் பண்ண கொடுமை அந்த மாதிரி தேவர்களை அவனால தாங்க முடியல. எல்லாருமே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்தா. தர்மம் அங்க இல்ல, அதர்மம் தலைவிரிச்சு ஆயிடுச்சு. அந்த ஒரு சூழ்நிலையில தர்மத்தை காப்பாத்துறதுக்காக சித்த அக்னி குண்டத்திலிருந்து அம்பாள் எழுந்தருளினா. அப்ப எழுந்தருளும் போது எப்படி இருந்தா அப்படிங்கிற வர்ணனையை வந்து அதுல நம்மளோட சசநாமத்துல இருக்கும். சகஸ்திர கோட்டி சூரியனா ஜொலிச்ச அம்பாள் கேசம் முதல் பாதம் வரை எப்படி எல்லாம் அம்பாளுடைய வர்ணனை இருந்ததுங்கிறது அதுல இருக்கும். தேவ காரிய சமுத்தியத்தான் அவ தேவர்களுடைய காரியத்தை வந்து நிறைவேற்றுறதுக்காக அம்பாள் வந்திருக்கா. அப்போ ரொம்ப சந்தோஷமா ஆரவாரமிட்டு அம்பாளை கொண்டாடி கூப்பிடுறாங்க, எல்லாரும் வணங்குறாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தேவர்களுக்கெல்லாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதுலதான் வந்து சொல்லியிருக்கா. அப்போ அந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல இதெல்லாம் உண்டு. அப்படி இருக்கும்போது அம்பாளுக்கு 4 கைகள். அந்த 4 கைகள்ல 4 விதமான அம்பாள் தன் ஸ்வரூபமான சூக்ஷ்ம ஸ்வரூபமா அம்பாள் வந்து உருவாக்குறா. சம்பத்கரி, யஸ்வாரூடா, வாராகி, மாதங்கின்னு 4 கைகள்ல இருந்து 4 தெய்வங்கள் அம்பாள் வந்து உருவாக்குறா. அப்படி அம்பாள் உருவாக்கும் போது அதுல வந்து இந்த பஞ்சபாணி அப்படிங்கறது அந்த ஒரு 5 தாமரை கொத்து அப்படி அம்பாள் வச்சுட்டு இருப்பா ரைட் சைடு. சோ அந்த 5 தாமரைகள் அந்த கையில இருந்து உருவாக்கப்பட்டவள். தன் கர்வத்தினால அம்பாளுடைய கர்வத்தினால வந்து உருவாக்குனவள். அந்த அந்த ஒரு கேரக்டர்னால உருவாக்கப்பட்டவள் வந்து வாராகி. அதாவது கம்பீரம், நேர்மை அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்னால அந்த அவளோட கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்படி பண்ணும்போது மாதங்கிய வந்து மினிஸ்டராகவும், வாராகி அம்மாவை வந்து கமாண்டர் இன் சீஃப். தன்னோட ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி ஆபரேஷன் பண்டாசுரா நடந்திருக்கு. ஃபுல் ஆஃப் விமன் ஆர்மி, ஃபுல் ஆஃப் அக்ஷசேனைகள், பல ஆயிரக்கணக்கான லேடி ஆர்மி சோல்ஜர்ஸ் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது எல்லாரும் தேவர்கள் எல்லாம் அசுரர்கள் எல்லாம் வந்து ரொம்ப
ஏளனமா ஒரு பெண்ணா அவளை வந்து முடிய பிடிச்சு இழுத்து தன்னோட இடத்துக்கு கூட்டு வந்துடணும் அப்படின்னு எல்லாம் வந்து பண்டாசுரன் நினைச்சான். ஒரு பெண் வந்து என்னை வந்து அழிக்கிறதா, ஒரு ஒரு பெண் வந்து என்னை வந்து போட்டிடுறதுக்கு வர்றதா, என்ன ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு ரொம்ப ஏளனமா பேசினது உண்டு. அதெல்லாம் அம்பாள் காதுக்கு போச்சு. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது போர் உருவாகுது. அந்த போர்ல அம்பாள் ஃபர்ஸ்ட் வந்து மாதங்கி போவாங்களாம், அதுக்கப்புறம் வராகி போவாங்களாம் அந்த ஆர்கனைஸ்டா இதா பண்ணும்போது. அப்போ அந்த ஒவ்வொரு பல நாட்கள் நடக்குது, அசுரர்கள் எல்லாம் அழிக்கிறாங்க. அதுல வந்து ஒவ்வொரு ரதம் அந்த அந்த போருக்கான இது விஷயம் எப்படின்னா, அந்த ஸ்ரீ சக்கர ரதத்துல அம்பாள் உட்கார்ந்துருப்பாளாம். ஸ்ரீ சக்கரமே அங்க ரதமா, அம்பாள் வந்து ஸ்ரீ சக்கர ரதத்துல வந்து உட்கார்ந்துருப்பாளாம். உட்கார்ந்து எல்லாத்தையும் கண்காணிப்பாளாம், யாரு என்ன பண்றா, எப்படி போர்ல வந்து யாரு என்ன மாதிரியான ஒரு அப்ரோச் இவ பண்றா அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து உட்கார்ந்து ரசிப்பாளாம். தன்னுடைய ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் எப்படி வந்து அந்த அசுரர்களை வந்து, ஏன்னா தர்மத்துக்கான ஆப்போசிட்டான விஷயம் தானே நடந்துட்டு இருக்கு. சோ அந்த அதர்மத்தை அழிக்கணும் அப்படின்னா தன்னால உருவாக்கப்பட்ட தன் குழந்தைகள் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்றா அப்படின்னு வந்து அம்பாள் உட்கார்ந்து ரசிப்பாளாம். சோ அப்படி வந்து பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இது வந்து அம்பாள் வராகி அம்மாவுடைய ரதம் வந்து கே சக்கர ரதம், மாதங்கியோட ரதம் வந்து கேய சக்கர ரதம். இந்த மாதிரி ரதத்துல போய் எல்லாம் அது நடந்துட்டு இருக்கு, போர் நடந்துட்டு இருக்கு. அப்போ பண்டாசுரனுக்கு 36 குழந்தைகள். அந்த 36 குழந்தைகள்ல பாலா வந்து அப்போ வந்து அவனால வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து பண்ண முடியல. அந்த இடத்துல இன்னொரு சக்தி வந்து வரணுங்கிற ஒரு கட்டாயம். அப்போ தன் ஹிருதயத்தில இருந்து, லலிதா மகா திரிபுர சுந்தரியோட ஹிருதயத்தில இருந்து உருவாக்கப்படுறவள் பாலா திரிபுர சுந்தரி. சோ அந்த குட்டி குழந்தை 8 வயசு குழந்தை துருதுருன்னு இருக்கான். நான் போய் அவங்களை எல்லாம் நான் தலையை சீவிட்டு வரேன்னு சொல்லுதான். அம்பாள் ரொம்ப பயப்படுறாளாம், இந்த குழந்தை எப்படி போய் அவங்க எல்லாம் அசுரர்கள் அவ்வளோ பலமா இருக்காங்க. ஒரு தாயா அம்பாளுக்கு அந்த ஒரு இது இருக்கு. அம்பாள் வந்து நினைக்கிறாளாம், அங்க இருக்கிற எல்லாரும் பதட்டப்படுறாங்களாம். இல்லம்மா நீங்க போகாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களாம். ஆனா பாலா வந்து கேட்கலையாம், நான் தான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யாரு பேச்சும் கேட்கலையா. துருன்னு அடமா, நான் தான் போய் வதம் பண்ணுவேன், அவங்கள நான் தான் வதம் பண்ணுவேன். அப்படிதான் வந்து அம்பாள் போய் வதம் பண்றா. இதெல்லாம் நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன், இப்போ மேபி ஏதாவது புதுசா சொல்லியிருந்துக்கலாம், தெரியல. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ இதுல யாரு அம்பாள் வராகி பத்தி இதுல சொல்லணும்னா, இப்ப இவ அந்த சப்த கன்னியர்ல அம்பாள் வராகி 5வது இடம். அந்த ஸ்ரீசக்கரம், இதுக்கு முன்னாடி ஸ்ரீபுரத்துல வந்து அம்பாள் எப்படி இருந்தான்னு ஒரு நாள் நான் சொன்னேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ சக்கரத்திலயும் அம்பாள் இருக்கக்கூடிய இடம் வந்து 5வது இடம். அம்பாளுடைய திதி வந்து பஞ்சமி திதி. அந்த மாதிரி இருக்கும்போது இது எல்லாமே வந்து அம்பாளுடைய ஸ்பெஷல் என்னன்னா அந்த பஞ்சமின்னு ஏன் பெயர் வந்ததுன்னா அம்பாளுடைய ஸ்தானம் அது. சோ அம்பாளுக்கு பிடிச்ச விஷயங்கள், பூமிக்கு அடியில இருந்து விளையிற விஷயங்கள், சக்கரவள்ளி கிழங்கு வகைகள், அப்புறம் மாதுளம், ஃப்ரூட்ஸ்ல வந்து மாதுளப்பழம், பானக்கம், மோர், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி நிறைய இடத்துல இப்போ அம்பாள் வந்து ஆராதனை நடந்துட்டு இருக்கு. இப்போ ஏன் அம்பாளை வழிபடணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம வந்து இது வேணும் அது வேணும்ன்ற ஒரு ஸ்தானத்துல இல்லாம அம்பாள் அப்படின்னு அந்த ஒரு ஆத்மாத்மான பக்தியோட நம்ம வந்து எல்லா சுவாமிகளாக இருக்கட்டும், பெரியவாவா இருக்கட்டும், சாரா இருக்கட்டும், எந்த பேதமும் இல்லை,
சோ இவாள் எல்லாத்துக்கிட்டயுமே நம்ம வந்து அது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பக்தியை வந்து நம்ம காமிச்சோம்னா அவ வந்து நமக்கு என்ன பண்ணணுமோ, நம்மளுக்கு என்ன எந்த ரூட்ல நம்ம கொண்டு போகணுமோ, ஏன் இவ்வளவு தவிப்பு ஒவ்வொருத்தர்கிட்டயும் அந்த பூஜை பண்ணலாமா, இது பண்ணலாமா, ஸ்லோகம் படிக்கலாமான்னு பொதுவா சொல்லலாம். எல்லாத்துக்கிட்டயும் ஒரு தவிப்பு இருக்கு இல்லையா? சோ என்ன ஒண்ணு லௌகீக விஷயங்களா இருக்கலாம், இல்ல ஒரு சிலர்லாம் வந்து இந்த மோட்ச பாதைங்கிறது இருக்கலாம், ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்ம அடுத்த லெவல் போகணும், நம்ம அந்த பக்தி மார்க்கத்துல இருக்கணுங்கிற தவிப்பா இருக்கலாம். இதெல்லாம் இண்டிவிஜுவலா அவளோட கர்மா பேக்லோட்ஸ், அந்த தாட்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எண்ணங்கள் இருக்கிறது இல்ல, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறது இல்ல, எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம எல்லாரும் ஒரு ஒரு ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட், அந்த ஆத்மார்த்தமான பக்தி, அதுல வந்து அந்த சரணாகதி நிலை, அதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணலாம். ஸோ அது முயற்சி பண்ணினோம்னா நமக்கான என்ன நல்லதோ என்ன கெட்டதோ நமக்கு என்னங்கிறது நமக்கு தெரியாது. இது வந்து பகவான் கொடுக்கறது. ஸோ அதனால நம்மளோட உழைப்புக்கான ஒரு ஊதியம் உண்டு பக்தியில. அது ஊதியம் வேணும்னு நம்ம நினைக்க கூடாது, ஆனா அது கிடைக்கும். அது வந்து நோபடி கேன் ஸ்டாப் யூ. அது யாரு என்ன தடுத்தாலும் தடுக்கலைனாலும், இல்ல ஏதாவது நம்ம கர்மாவே நமக்கு முன்னாடி வந்து நின்று அதை தடுத்தாலும் அந்த விஷயம் நடக்கும். அது வந்து நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் வந்து பகவான் கண்டிப்பா கொடுப்பார். அது அது வந்து அவங்களுடைய இதை பொறுத்து. ஸோ அதனால இந்த நாள்ல இந்த 9 days எல்லாரும் நல்லா பக்தி பண்ணுங்க, அம்பாளை நினைங்க, என்னைக்கும் நினைங்க. இது இந்த 9 நாள் ஸ்பெஷல். ஸோ அதனால அம்பாள் எல்லாரும் பக்தி பண்ண சொல்லி கேட்டுக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம் அண்ணா.